ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எம்எஸ் வேர்டோட வியூ மெனு பார் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஹாய் இதில் இங்கே டைப் பண்ணிப்போம். ஹாய் குட் மார்னிங் டைப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ரீட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து ரீட் மோடில் ஓப்பன் ஆகும். இது வேண்டாம்னா வியூவை டச் பண்ணிட்டு எடிட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். இப்போ இருக்கிறது பிரிண்ட் லேஅவுட்டு, இதுதான் பிரிண்ட் லேஅவுட்டு. இது நார்மலாக இருக்கும். வெப் லேஅவுட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெப் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்கும். உங்களோட பேஜ் வியூவில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து வியூவில் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். வியூஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணுறது தான், அப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது வியூஸில் இமென்ஸ் ரீடர்னு இருக்குது. இது கொடுப்போம். இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் வந்து டிஸ்பிளேயில் வருது. அடுத்து வியூ மெனு பாரில் வெர்டிக்கல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் வெர்டிக்கல் லுக்கப். இதுதான் வெர்டிக்கல் லுக்கப், இப்படி இருக்குது. அடுத்து ஸ்லைட் டு ஸ்லைடு எப்படி இருக்குங்கிறது அடுத்து கொடுத்தோம்னா இப்படி இருக்கும். அப்புறம் வெர்டிக்கல் கொடுத்தோம்னா இது நார்மலாக இருக்கும். ரூலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரூலர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி இந்த பக்கம் வேணும்னா உங்களுக்கு இந்த ஆரோ வந்தோடனே இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இப்படி தள்ளிக்கலாம். ரூலர் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அடுத்து கிரிட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நேவிகேஷன் பேன்னா இந்த மாதிரி சைடில் வந்து நேவிகேஷன் மெனு பார் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து ஜூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். அதோட ஜூம் விசிபிலிட்டி இப்படி இருக்கும். அடுத்து நீங்கள் நார்மலாக வேணும்னா ஜூம் 100 வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இது நார்மலாக வந்துடும். 75 வேணும்னா ஜூமில் ப்ரெஸ் பண்ணி 75 வச்சுக்கலாம். டிஃபால்ட்டு ஜூம் வந்து 100ல் இருக்கும். இது கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்துடும். ஒன் பேஜில் இப்படி வரும். மல்டிபிள் பேஜஸ்னால் அது பல பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜ் வித்து வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். இது கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் வித்து இந்த மாதிரி வரும். அடுத்து நியூ விண்டோனா இன்னொரு நியூ விண்டோவில் வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வியூவில் பார்த்தீங்கன்னா அடுத்து அரேஞ்ச் ஆல் இருக்குது. அரேஞ்ச் ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே அரேஞ்ச் ஆகிக்கும். இது மல்டிபிள் பேஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆகிக்கும். ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். ரிமூவ் ஸ்ப்ளிட் கொடுத்தா அது போயிடும். ஸ்விட்ச் விண்டோஸ் இது நான் பல டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட் வேறு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அது இங்கே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஃபைலுக்கு மூவ் ஆகும். அடுத்து மேக்ரோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேக்ரோஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மேக்ரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு ரெக்கார்டு மேக்ரோ வந்துடணும். மேக்ரோ 1ல் வந்து இங்கே மேக்ரோ 1 டெஸ்கிரிப்ஷன் வந்து பட்டன்னு கொடுப்போம். இது நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து நம்ம சில வேர்ட்ஸ் டைப் பண்ண போகிறோம். கேப்ஸில் டைப் பண்ணுவோம். ஈஸி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மேக்ரோவில் வந்து இப்போ நம்ம மேக்ரோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அடுத்து இப்போ வந்து வியூ மேக்ரோஸ் போயிட்டு மேக்ரோ 1ல் வந்து ரன் பண்ணிங்கன்னா அந்த ஈஸி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறது வந்து நம்ம மேக்ரோவில் ஆட் பண்ணிடணும். அந்த மேக்ரோ உங்களுக்கு வியூ மேக்ரோ கொடுத்து ரன் பண்ண உங்களுக்கு ஃபுல்லாக மேக்ரோ வந்து இங்கே அந்த பேஜில் ஃபில் பண்ணும். மேக்ரோவில் என்ன நீங்கள் டைப் பண்ணிங்களோ, நம்ம ஈஸி ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணியிருக்கோம். இது எத்தனை தடவை கொடுக்குறோமோ உங்களுக்கு அந்த தடவை அந்த மேக்ரோ வந்து ரன் பண்ண இங்கே வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ இது எனக்கு வேண்டான்னா வியூ மேக்ரோஸில் போயிட்டு டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேக்ரோ வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ உங்களை வந்து காப்பி பேஸ்ட்டுக்காக மேக்ரோ வச்சு ஈஸியாக ரன் பண்ணலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்த வியூவில் வந்து மெனு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி மெனு பார் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வேர்டோட ப்ராப்பர்ட்டி அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக இங்கே ஓப்பன் ஆகும். இந்த இதில் நீங்கள் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம், மேனேஜ் டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எப்போ நம்ம யூஸ் பண்ணோம், எப்போ இது பண்ணோம் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். வேர்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இங்கே டாப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்எஸ் வேர்டோட வியூ மெனு பார் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.